கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சியத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறேன். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் விழுந்து இடுப்பில் ஒரு அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுறேன். அப்புறம் நல்லா தான் ஜெபம் பண்ணி இது பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி நல்லா இருந்தேன். இருந்தாலும் ஒரு பெயின் இருந்துட்டு முதுகில் எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் படுக்கும்போது பயங்கரமாக பெயின் இருக்கும். அதுவும் கடந்த பாஸ்டிங் ப்ரேயர் அந்த டைமில் ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஒரு வாரம் நல்லா இருந்து மறுபடியும் அந்த பெயின் இருந்துகிட்டே இருந்து கடவுளை நான் சாட்சி சொல்லணும்னு நினச்சினேன். மறுபடியும் எனக்கு இப்படி இருக்குதே பெயின் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பெயின் இருந்துட்டு தான் இருந்தது. போன சனிக்கிழமை டிவியிலேருந்து ஒரு எர்த்து அடித்து நான் கொஞ்சம் தூக்கி அடித்தது. என்ன யாருமே இல்லை, நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறேன். டிவி ஒரு சரியாக தெரியாது, ஒரு கோடு மட்டும் தெரியும். சரி செய்தியை கேட்போம், நாட்டு நடப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு மாதமாக எனக்கு இந்த சேனல் வரல, ஜிஓலி சேனல் வரவே இல்லை. கேபிள்காரங்கிட்ட கேட்டால் அவங்க வரும் பாருங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு அவங்க அனுப்பலை கேபிள் சேனல். டிவி ஆன் பண்ணோன்னே இது தான் வரும், ஓம்னு ஒரு சேனல் ஒன்று போட்டு அதுதான் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சரி செய்தி கேட்போம் அப்படின்ட்டு அந்த டிவியில் அந்த ஒரு கோடு மட்டும் வரும், எந்த பிக்சர் எதுவும் தெரியாது. செய்தியாவது கேட்க செய்யலாம் அப்படி தான் கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக ரிப்பேர் டிவியில். நான் அந்த ஒரு ஸ்க்ரீன் ஒன்று போட்டுவிட்ருவேன், கண் ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு. அந்த ஸ்க்ரீனை தூக்கி போட்டு அப்படி போடும்போது டிவியில் என் கைப்பட்டுச்சு, என் அப்படியே தூக்கி என்னை இறந்துச்சு அந்த இதுலேருந்து எர்த்து ஆகி. அப்புறம் கர்த்தர் தான் என்ன அந்த இடத்துல என்னை பாதுகாத்தார். ஆனால் அந்த இடுப்பில் இந்த வலி கர்த்தர் எடுத்து போட்டார். இப்போ இடது பக்கம் கொஞ்சம் பெயின் இருக்குது, ஒரு சைடு ஃபுல்லாக கை காலெல்லாம் கொஞ்சம் சில டைமில் மரத்து போன மாதிரி இருக்குது அந்த எர்த்து அடித்ததுலேருந்து. இந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ஆனால் நான் காலையில் எழுந்தோடனே ப்ரேயர் பல் விளக்கிட்டு நான் ப்ரேயர் ஆயில் தான் நான் ஏசுன்றதுன்னு சொல்லிவிட்டு அதுதான் 2 ட்ராப்ஸ் குடிப்பேன். காலையில் ப்ரேயர் பண்ணுவேன். ஆனால் எழுந்து பைபிள் படித்து பைபிள் படிக்க முடியாத அளவு கண்ணிலையும் ஒரு பார்வை குறைபாடு இப்போ வந்திருக்கு. ஆப்ரேஷன் பண்ண கண்ணு தான். மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க அது திரும்பவும் சதை வளர்ந்துருக்கு, ஏதோ பண்ணணும் அப்படின்னாங்க. அதை நான் இப்போ போகல, யாரும் கூட இருக்கிறது யாரும் இல்லை. கர்த்தர் எனக்கு அதுலேருந்து எனக்கு ஒளியை கர்த்தர் தருவான்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன். இந்த இயேசு ரத்தம் தான் என்னை பாதுகாத்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு காஃபி ஏதாவது குடிக்கணும்னா இது பண்ணும். அந்த ஜெபமும் இயேசுடைய ரத்தம் தான் என்ன ஜீவனோடு என்னை வைத்துறது. கர்த்தருக்கு நன்றி.